டேய் ஓரம் போங்க. எங்கே வெட்டுவாங்க, நீ எப்போவுமே இப்படி தான் டிராஃபிக்காக இருக்கும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுந்தரபாண்டியன். இன்னிலேருந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி டேட் 4 இல்லையா? 4 ஏப்ரல் 2025. ஒரு 2 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. கொஞ்சம் வண்டி வேலை பிளான் பண்ண மாதிரி முடிக்க முடியல. வண்டி திடீர்னு ஒரு வேலை ஒன்று வச்சிருச்சு. அதான் இன்றைக்கி கிளம்பிட்டேன். இப்போது சென்னையிலேருந்து கிளம்பிட்டேன். சென்னையில் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஈசிஆரில் விஜிபி கிட்டே இருக்கேன். விஜிபி கிட்டே போயிட்டே இருக்கேன். எங்கே போகிறேன் அப்படின்னா, தஞ்சாவூர் போயிட்டுருக்கேன். இப்போ தஞ்சாவூர் போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் நான் வந்து மகாபலிபுரமே தாண்டினதில்லை 2 வீலரில். முதல் தடவையாக மகாபலிபுரம் தாண்டி போகிறேன் நான். எப்படி இருக்கும் என்னன்றது புரியல. லாங் டிரைவ் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுவோமே, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இல்லை, ரொம்ப நாள் ஆசை இது. ரொம்ப நாள் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு. போவோம். எல்லோரும் என் கூட சேர்ந்து பயணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மோட்டோலாகில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக மோட்டோலாகே போகிறதா இல்லை. உங்களோட ஆதரவு வேணும் அடுத்தடுத்து போகிறதுக்கு. முதல் நாள் கொஞ்சம் நான் பேசுகிறது ஸ்லோவாக இருக்கலாம். ஏற்கனவே கேமரா ஃபியர் உள்ள பையன் நான். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு பாண்டி வரைக்கும் தான் போகிறதா பிளான். பாண்டிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பிளான் அப்படி பண்ணியிருந்தேன் நான். ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு தஞ்சாவூர் கோயில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதாவது எப்படின்னா, நான் அங்கே போய் நிற்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பூரிப்பு இல்லை, எப்படியாவது சொல்லலாம். நான் அங்கே நான் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். எவ்வளோ தடவை தாண்டி போயிருக்கேன். ஒரு தடவை கூட நான் தஞ்சாவூர் போனதில்லை. பைக்கில் நான் சொல்லலை, மற்றபடி வேலை விஷயமாகவும் சரி, இப்போ இல்லை டூராகவும் சரி போயிருக்கேன். ஆனால் தஞ்சாவூர் போனதில்லை. தஞ்சாவூர் போயிருக்கேன், கோயிலுக்கு போனதில்லை. அதாவது கோயிலுக்கு போனதில்லை. அதான் இந்த வாட்டி போயிட்டு நம்ம சோழர்கள் கட்டின கட்டிடத்தை பார்த்துட்டு, கோயிலையை பார்த்துட்டு, அந்த பிரமிப்பை பார்த்துட்டு, அந்த பிரமிப்பை அனுபவிச்சுட்டு, உங்களோட எல்லாருக்கூடையும் அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கேன். ரொம்ப ஸ்பீடு போக மாட்டேன். 60 ஸ்ப்ளெண்டரில் போயிட்டுருக்கேன். அதனால் 60 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் போவேன். பார்ப்போம் எப்படின்றது. பெட்ரோல் வேறு போடணும். நான் நேற்று ஃபுல்லாக போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதனால்
எல்லாம் காலி. போய் பெட்ரோலியம் போட்டு நிற்காம போயிட்டே இருக்கலாம். 6 மணி நேரம் நம்மளுக்கு இங்கே இருந்து 6 மணி நேரம் பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எப்படின்றத பார்ப்போம். இன்னொன்று நினச்சேங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே போகணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ எப்படி இருக்கும் இந்த வருஷம் வெயில் அப்படின்றது இப்போ தெரியல. எல்லாரும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் போன வருஷமே பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக முடியல. இப்போ எப்படியாவது போயிடணும் அப்படின்றது. அதாவது நான் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிளான் வச்சுருந்தேன். போக முடியாத ஒரு சூழ்நிலை. பார்ப்போம். சென்னை தஞ்சாவூர் போகிறேன்ல, அங்கேருந்து மைண்ட் எப்படி வேலை செய்யுது, அங்கே என்ன சொல்லுதோ. ஏதோ மீட்டிங்கு. ஓ, டிவிக்கேவா? எவ்வளோக்கு பெட்ரோல் போடலான்னு யோசிக்கும்போது ஒரு 400 ரூபாய்க்கு போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். 400 ரூபாய்க்கே தஞ்சாவூர் போயிட்டு வரலாம் அப்படின்றது ஒரு எண்ணம். 400 ரூபா போடுவா, 500 ரூபா போடுவா, பார்ப்போம். போடுவோம். 500 ரூபா போடுவோம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பாண்டியில் போய் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாண்டியில் வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு நம்ம அங்கே இங்கே நம்ம நின்றுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றது. இப்போ தானே முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்படி முன்ன பின்னா இருக்கும். ரைட்டு. ₹500 ஒரே நிமிஷம் எடுத்து தரேன் தம்பி. நன்றி. ஓரமாக நின்று முதல்ல நான் கேமரா கலட்டி பார்க்கணும். அதாவது எல்லாம் கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருப்பா அப்படின்றது. நம்ம நிறைய யூடியூபர் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கேமரா இதாகாமல் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ரெடி ஜூட். டோல்கேட் போயிட்டு அங்கே நின்று செக் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம் கரெக்டாக ஆங்கிள்லாம் கரெக்ட், ஃப்ரேம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கா, வைடு ஃபுல்லாக ரோட் பவர் ஆகுதா என்னன்றதை செக் பண்ணிடலாம். மொபைலில் என்னால் பார்க்க முடியுது, கேமராவில் என்னால் பார்க்க முடியல இல்லையா. ஏன்னா மவுண்ட் பண்ணது ஒரு நார்மலாக பண்ண எப்பவும் எனக்கு அது கிளியராக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் வண்டி எடுக்கும்போது இதுவாக இருக்கு. ஏதோ மிரரில் பார்க்குறேன், கீழே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பும்போது அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பார்த்துருவோம். பார்த்துட்டோன்னா நிம்மதியாக ஒரே ஜூட் போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பனையூர் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே எத்தனை பேர் நீங்கள் ஈஸியாக ரைடு வருவீங்க? சென்னை வாசிகள். இங்கே நான் 2 நிமிஷத்தில் டோல் ரீச் ஆயிடுவேன். உத்தண்டி டோல்
ஆக்சுவலி இந்த ஃபோனு வந்து எடுத்து வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடிக்கிட்டுறதுக்கு அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தேன், அதுக்காக வச்சேன். பட் ஆனால் இப்போ ரொம்ப ஏதோ சம்மந்தம் இல்லாமல் வெறும் என்னோட எதை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, மண்டையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால தோல் தாண்டி டோல் முன்னாடி இங்கே நிழலாக தானே இருக்கு. ஆமாம், இங்கே நிறுத்தி செக் பண்ணிடுவோம். இன்னொன்று என்னன்னா, எனக்கு ப்ளவுஸ் வந்து செட்டே ஆகலை. எல்லா ஆமாம் எல் சைஸ்ன்னு நினைக்கிறேன். கை கரெக்டாக இருக்கு, விரல் வந்து இதுவாக இருக்கு. எனக்கு பார்த்தா இது வாங்கினேன், இப்போதைக்கு டெம்பரவரியாக இது வாங்கியிருக்கேன். இது எப்படி வருதுன்றது தெரியல. அவ்வளோதான், போலாம் போலாம். சோழ தேசத்தை நோக்கி சுந்தரபாண்டியன் வந்துட்டு. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே உட்காந்து பர்னு போயிட்டே இருக்கலாம். ஸ்மூத்தாக தான் போவோம். இந்த ரேஷ் டிரைவிங் அதெல்லாம் போக மாட்டோம். இன்னைக்கு நான் மகாபலிபுரத்தை தாண்டிட்டேன், சாதிச்சிட்டேன். அப்படி இருக்கு மகாபலிபுரம்லாம் முன்னாடி வரும்போது அது ஒரு ஜாலி. என்ன சொல்றது, பசங்களோட ரொம்ப வருஷம் முன்னாடி பசங்களோட நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போறேன்னா ரேஸ் விட்டுட்டு அது மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ரோட்ல ரேஸ் ஓட்டக்கூடாது, தப்பு அது இல்லை. அப்புறம் முக்கியமான தகவல் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும். இந்த சென்னை ஈசிஆர் வழியா வரவங்களுக்கு நான் முக்கியமான தகவல் சொல்லணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? என் பேர் சுந்தரபாண்டியன். மோட்டோ விளாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, லைக்கு, பெல் பட்டன் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணி விடுங்க. இப்போ சென்னையில இருந்து சுந்தரபாண்டியன் எங்க போயிட்டு இருக்கான்? சோழ தேசத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கான் தனியா. அது எப்படி? சோலோ ரைடர். சோலோவா போயிட்டு இருக்கேன். மாயாஜால் தாண்டி இருக்கேன். எனக்கு வீடு ஈஸியாக தான், எனக்கு வெட்டுவாங்கனி தான். ஸோ பக்கம் தான். வந்து பெட்ரோல் போட்டு இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ தான் மாயாஜால் தாண்டினேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது, இங்கே பாருங்கள், இந்த ஈசிஆரில் யார் வரீங்களோ 70 வரைக்கும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. கூட யார் இருந்தாலும் சரி, யாராவது வேகமாக உங்கள் முன்னாடி போனாலும் சரி, ட்ரிகராக எல்லாம் ஸ்பீடாகலாம் போகாதீங்க. ஏன் ஸ்பீடாக போகாதீங்கன்னா, இங்கே கேமரா இருக்குது. கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் 7 கேமராஸ் இருக்குது. உடனே உங்களுக்கு அடிச்சிடும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து கேமரா இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் எங்கே இருக்குன்றது தெரியாது. கரெக்டாக கேமரா வர வழியில் இதாகிடுவாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், சென்டர் மீடியமில் ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? மாயாஜாலுக்கு அடுத்தது ஒன்று, இதோ பாருங்கள், இதுதான் அந்த கேமரா. ஓகேவா? ஒரு கேமரா. இதே மாதிரி மகாபலிபுரம் வரைக்கும் கேமரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 7ன்னு நினைக்கிறேன். 7 கேமராவும் என்னவோ வரும். இன்னும் கவுண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? மாயாஜால் அடுத்து ஒன்று பார்த்தோமா? என்ன நான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேனா? எம்ஜிஎம் வந்துட்டோம். எம்ஜிஎம் கிட்ட வரேன், போயிட்டே இருக்கேன் எம்ஜிஎம் கிட்ட. இந்த வீடியோ இப்போ எடுத்துட்ருக்கேன் இல்லையா?
இது போய் இது தஞ்சாவூர் போய் ரூம் எடுத்து அங்கேருந்து எடிட் பண்ணி உடனே போடுறேனான்றது எனக்கு தெரியல. ஆனால் இது நான் இப்போ ரைட் போகிறது வந்து வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025. இன்றைக்கே போட்டுருணும் அப்படின்ற ஒரு முடிவோடு போயிட்டுருக்கேன். அங்கே வேறு தஞ்சை கோயிலை பார்க்கணும். ஈவினிங் பார்க்குறேன்னா, ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போனால் எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியல. இதை பாருங்கள் எம்ஜிஎம். இவ்வளோ ஸ்லோவாக போனால் நான் எப்போ போவேன்றது எனக்கே தெரியல. பார்ப்போம். பாண்டி போகலாம், பாண்டி பீச் போய் ஒரு செல்ஃபியாவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் பாண்டி உள்ளே போயிட்டு இந்த டிராஃபிக்கில் போயிட்டு திருப்பி அங்கேருந்து வெளியே போகிறது இது தானே. அதாவது நான் சொல்கிறது பீச், டுவர்ட்ஸ் பீச் போயிட்டு திருப்பி நம்ம வெளியே வர்றது வந்து இது தானே. அதுக்கு நம்ம அழகாக நேராக தஞ்சாவூரே போயிடலாமே. முடிஞ்சால் வரும்போது பாண்டி பார்ப்போம். நாளைக்கு ரிட்டனு. ஆமாம், நாளைக்கு ரஷ்ஷாக இருக்குமா, சனிக்கிழமை. இங்கே பார்ப்போம். ஒரு கேமரா தாண்டிட்டணும் உங்ககிட்ட பேசிட்டே. அடடா ஒன்று வரும், மாயாஜால் தாண்டி ஒன்று வரும், கோவளம் முன்னாடி ஒன்று வரும். பார்ப்போம். இதோ இருக்கு பாருங்க ஒரு போஸ்ட். இந்த சென்டர் மீடியமில் தெரியுதா? இந்த பக்கம் நம்மள இப்போ டுவர்ட்ஸ் நம்ம வந்து கோவளம் மகாபலிபுரம் போகிறோம். நமக்கு டுவர்ட்ஸ் இந்த பக்கமும் வச்சுருக்காங்க, அப்படியே அந்த சைடு ஆப்போசிட்லேயும் வச்சுருக்காங்க பாருங்க. 2 போஸ்ட் இருக்கு பாருங்க. முட்டுக்காடு வந்தாச்சு. அவசரத்தில் தண்ணி குடிக்காம வந்துட்டேன், தொண்டை கவ்வுது. இது உண்மையாகவே பாருங்களேன், நம்ம அதாவது அடையாறுல இருந்து முட்டுக்காடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தீவு தான், தீவு மாதிரி தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடையாறில் இது மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஃபோர்டிஸ் மலர்கிட்ட அங்கே அந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து அது அடையாறு, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, வெட்டுவாங்கண்ணி, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், காணத்தூர், முட்டுக்காடு, இப்படி வந்து இங்கே வந்து சேருது. இங்கே பாருங்க, இப்படி வந்து சேருது இது இல்லையா. அப்போது இந்த அடையார் டு முட்டுக்காடு வரைக்கும் எல்லாம் அந்த பக்கம். இப்போ கெனால் சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சுருங்கிருச்சு. நாளாக சின்ன பிள்ளையில பார்க்கும்போதே நல்லா அகலமாக இருக்கும். எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்க்கும்போது நல்ல தண்ணியை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அது இன்னும் சுருங்கிருச்சு. அப்போது என்னென்னா இது ஒரு தீவு மாதிரி தானே ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா இது முட்டுக்காடு வந்து இங்கே வந்து சேருது. ஆனால் இது சீர்காழி வரைக்கும் பக்கிங்ஹாம் கெனால் வந்து சின்ன சின்னதாக அது போய்கிட்டே இருக்கும். சீர்காழி வரைக்கும் போகுது. இது சின்ன சின்ன கிளையெல்லாம் போகும், ரொம்ப சின்ன சின்ன கிளையா அந்த மாதிரிலாம் போகும். ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுற ஆறுங்க இது. நம்ம தான் சென்னை வாசிகள் தான் அதை இப்படி நாசமாயிட்டோம். சரி, பாடம் எடுக்க வேண்டாம், அடுத்தது என்னன்றதை பார்ப்போம், போய்கிட்டே இருப்போம். கேமரா எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக கவர் ஆகுதா இல்லை கிராஸாக பிடிச்சிருக்கேனா என்னன்றது தெரியல. இந்த மாஸ்க் வேற போட்டிருக்கேனா, அதான் பழகணும். ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நான், மாஸ்க் வேற போட்டிருக்கேன்.
என்னவோ. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப பிரீத்தி அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ இதாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டே இருக்கேன். ஏதோ ஸ்மெல் வருது, ஏதோ வண்டியோட ஸ்மெல். எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கங்க. ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு வண்டி ஸ்மெல் மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது என் வண்டியாக இருக்குமோ, பைக்குன்னு இல்லை, எதாக இருந்தாலும் நான் போகிற வண்டி ஐயோ நம்மள்தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு இது வந்துடும். லைட்டாக ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட வந்துடக்கூடாது. கோவளம் வந்தாச்சு. ரைட்டில் போனால் கிளம்பாக்கம், கோயமார். லெஃப்ட் வந்து கோவளம். கோவளம் ஊருக்குள்ள, கோவளம் இல்லை, கோவளம் ஊருக்குள்ள. எப்போவுமே சிக்னல் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் இப்போ என்ன அவசரம்? ஒரு நிமிஷம் இருந்துட்டு போகலாம்ல. அவருக்கு என்ன அவசரமோ. இதுதான் இந்த ஹெலிகாப்டர்லாம் இது பண்ணுறாங்களே, ஹெலிகாப்டரில் ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்களே, அது இதுதான். எத்தனை கேமரா பார்த்தோம்? 2 கேமரா பார்த்தோமா? கோவளம் முன்னாடி ஒன்று, மாயாஜால் அடுத்து ஒன்று இல்லையா? 60 தான் போவேன், ஏன்னா அவ்வளோதான் போக முடியும். ரைடை என்ஜாய் பண்ணுங்க, ஸ்லோவாக போய் ரைடை என்ஜாய் பண்ணணும் இல்லையா? வேகமாக போய் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளை பின்ன வேகம்னா ரொம்ப வேகம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வேகம். என்கிட்ட இப்போது ஸ்ப்ளெண்டரில் நான் இதுக்கு மேலே 80 போனால் என் வண்டி கதற ஆரம்பிச்சிடும். நான் இன்னும் போக வேண்டியது தஞ்சாவூர் போகணும், நான் அவ்வளோ தூரம் போகணும் இல்லையா? அதனால் பொறுமையாக போவோம். 17 கிலோமீட்டர் இருக்கு மகாபலிபுரத்துக்கு. இதோ பாருங்க, இங்கே ஒரு கேமரா. 3வது கேமராவா? ஆக்சுவலி இது 4வது கேமரான்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து 3வது கேமரா. திருவிடந்தை வந்தோம். திருவிடந்தை தாண்டி இன்னொன்று ஒரு கேமரா வரும்னு நினைக்கிறேன். நான் அதை காட்டுறேன். அப்போது இது இன்னும் 3வதா? ஆமாம், 3வது. ஒன்று காட்டுறேன். இந்த கேமராஸ்லாம் இல்லை, இதெல்லாம் சும்மா ஜங்ஷனில் இருக்க கேமரா. இதெல்லாம் இல்லை, அந்த இதில் இருக்கும்ல ஜங்ஷன்ஸில் இருக்க கேமரா, அந்த கேமராலாம் இல்லை. அது வந்து ஃப்ளாஷ் அடிச்சிடும். நான் சொல்கிறது ஸ்பீடாக போகிறதுனாலே 70-80 மேலே போனீங்கனாலே உங்களை ஃப்ளாஷ் அடிச்சிடும். அது நான்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட கிடையாது. நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது டப்புன்னு அடிச்சிடும். அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லைனில் போனாலும் சரி, பட்டுன்னு அடிச்சிடும். அதனால் பார்த்துக்குங்க, ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம். எதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இல்லையா? அவங்களுக்கு அவசரம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் சேஃப்டி தானே. புதுசாக வரவங்க நிறைய பேர் என்னன்னா, இப்போ மற்ற பைபாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல போய் இறங்குற மாதிரி இருக்கும். எங்கேயாவது தூரமாக தான் யூட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் ஈஸியாக பொறுத்த வரைக்கும் நிறைய கனெக்டிங் ரோட்ஸ் வரும், யூட்டர்ன்ஸ் வரும். தெரியாது உங்களுக்கு. அதுக்காகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும். நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிற காரணமே அதுதான். மைண்ட் பண்ண மாட்டாங்க, போயிட்டே இருக்காங்களா. சில பேர் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிடுறது இல்லை. அதனால அதுவும் நல்லது தானே. ஏன்னா நமக்காக வீட்டில் வெயிட் பண்ணுவாங்களே, திருப்பி ரிட்டர்ன் வருவோன்ட்டு. நம்ம பாதுகாப்பும் முக்கியம், ரோட்டில் மற்றவங்க பாதுகாப்பும் முக்கியம் இல்லையா? நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் வீடு வந்து சேருவாங்க அப்படின்றதுக்கு அவங்க வீட்லேயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால் முதல்ல வந்துட்டோம். ஆமாம், திருவடந்தை தாண்டிட்டோம். திருவடந்தை தாண்டி முதல்ல பண்ணைக்கு வந்து இங்கே வந்து ஷெல்டர்னு ஒரு ரெசார்ட் ஒன்று வரும். ஷெல்டர் ரெசார்ட்லாம் வந்ததுக்கப்புறம் முதல்ல வரும். ஆமாம், இது வந்து ஷெல்டரு.
இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முதல்ல பண்ணேன். இதுக்கு அடுத்தது முதல்ல பண்ண வரும். ரைட். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இப்போ நான் கேமரா கிம்பிள் எல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. கேமரா, கிம்பிள், மைக்கு, அதுக்கு பேட்ரி, எக்ஸ்ட்ரா பேட்ரி, பவர் பேங்க்ல இருந்து எல்லாமே வாங்கியிருக்கேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசனபிளான பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் கோ கேம் சொல்லிட்டு டிஜிடெக்கில் கோ கேமு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எங்கன்னா ரிச் சீட்டில் வந்து டிஜிடெக்கோடைய ஒரு டீலர் இருக்கார், சிராஜ்னு நினைக்கிறேன். நான் வேணா லொக்கேஷன் வேணா பின் பண்ணி விடுறேன், யூஸ் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று புதுசாக இப்போ எனக்குலாம் எதுவுமே இதை பற்றி கேமரா ஹேண்ட்லிங்கு, நம்ம யூடியூப்ஸ் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், நமக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த கேஜெட் வாங்கணும், அந்த கேஜெட் வாங்கணும்னு ஒரு இது இருக்கும், ஐடியா இருக்கும். பட் ஆனால் என்னன்னா, எடுத்த உடனே எதை அமுக்குறது, என்ன பண்ணுறது, டைம் எடுக்கும்ல. எதாக இருந்தாலும் நம்ம புது மொபைலே வாங்கினாலும் நம்ம ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பழகுவோம். ஆனால் என்னன்னா, இந்த கேஜெட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா, கேமரா, இந்த ட்ராவலிங்க்கு, மோட்டோலாக்கு, இல்லை யூடியூப் சம்மந்தமாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டராக ஆகுறேன், நான் அதை வாங்குகிறேன் அப்படின்ற போது அதை வாங்கிட்டோம்னா உடனே பண்ணணும்னு இருக்கும்போது அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து சரியாக தெரியாது இல்லையா. ஆனால் என்னன்னா, எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அந்த டீலர்கிட்ட அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, எனக்கு ஒரு பேக்கிங்கும் பொறுமையாக பிரித்து, அதுவும் என்னையே வேற பிரித்து கேமில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணி, இதுக்கு இது அதுக்கு இதுக்கு இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதில் ஸ்டோர் ஆகும், அதில் ஸ்டோர் ஆகும், அது இதுன்னு சொல்லி கிம்பிள் கொண்டு மவுண்ட் பண்ணி காட்டினார். மவுண்ட் பண்ணி மைக் அட்டாச் பண்ணி, அப்புறம் வந்து இது மைக் வாங்கியிருக்கேன், எக்ஸ்டர்னல் மைக், ஒயர்லெஸ் வாங்கியிருக்கேன். அது எக்ஸ்டர்னல் மைக் வந்து என்னன்னா, சில மொபைல்ஸில் வந்து உள்ள செட்டிங்கில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது என்னன்னா, ஓடிஜி டைப் தானே, சில மொபைல்ஸில் வந்து போட்ட உடனே வந்துருதான், சில மொபைல்ஸில் வரவே இல்லை. இப்போ என்னுடைய வந்து கூகுள் பிக்சலில் வந்து அந்த ஓடிஜி வந்து இது பண்ணும்போது வரல. ஸோ அதுக்கு என்னன்னா, அதுக்கு தனியாக ஆப்பும் இருக்குது, டிஜிடெக்கோடைய ஆப்பும் இருக்குது, அதில் இருந்தும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் செட்டிங்ஸ் இது பண்ண முடியலன்னா அவர் அந்த மாதிரி ஒன்றும் பார்த்து இது பண்ணி தராரு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கேமரா செட்டிங்கில் போய் வீடியோ ரெக்கார்ட் ஆப்ஷனில் வந்து இன்டர்னல் மைக்கா இல்லை அதான் எக்ஸ்டர்னல் மைக்கான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது இது பண்ணேன். இப்போ வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் மைக்கில் வந்து அதை ஒயர்லெஸ் மைக் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன அப்படின்னா, அவர் வந்து பொதுவாக ஷாப்பில் நம்ம போய் பொருள் வாங்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னா, கொடுத்துருவாங்கன்னா அடுத்த கஸ்டமரையும் அவங்க பார்க்கணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா, நமக்கும் நம்மளும் அடுத்த கஸ்டமரையும் பார்க்கணும், இவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சுதான் வாங்க வராங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு கொடுத்துருவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அதிகமாக கேட்டுக்க மாட்டோம், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுவோம். ஆனால் என்னன்னா, அவர் பொறுமையாக சேரை போட்டு சேரில் உட்காருங்கன்னு சொல்லி இது பண்ணி எனக்கு பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். உண்மையாக நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சார்ஜர் கேபிள் வேணுன்றது கூட, சார்ஜர் கேபிளும் அதான் சார்ஜர் கேபிள், அப்புறம் இன்னொரு ஐட்டம் ஏதோ ஒன்று வாங்கினேன், மறந்துட்டேன். இதை வாங்குறது கூட அவர்கிட்ட தான் வாங்கினேன் நான். ஸோ அதுதான், ஏன்னா ரேட் கம்மி. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய கேம் ரேட் கம்மியில் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, இது வாரண்டியோடலாம் இருக்குது.
ஸோ நல்லா இருக்கு. பட்ஜெட் என்கிட்ட இவ்வளோ பட்ஜெட் இருக்கு, இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமாக டிஜிடெக் போங்க. இது ஒன்றும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு இருக்கும்ல, என்ன பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நான் டிஜிடெக் போறதுக்கு முன்னாடி கோப்ரோ பார்த்துட்டு இருந்தேன். டிஜேஐல வந்து அந்த டோல் கேம் அந்த இது ஆக்ஷன் 2 இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் 2லாம் பார்த்தேன். அது என்னன்னா ஸ்டாக் இல்லை, ஆன்லைன்ல இது பண்ணாலும் எங்கேயும் ஸ்டாக் இல்லை. அந்த பவர் அது என்ன பவர் காம்போ கீழே பேட்டரி மட்டும் வரும், மேலே டிஸ்பிளே கீழே பேட்டரி மட்டும் வரும். அந்த டோல் ஸ்கிரீன் வந்து எனக்கு இது கிடைக்கல, இது மட்டும் கிடைக்கும். அதுவே 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. 15,000 ரூபாய்னா அப்போ நம்ம இன்னும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஜிடெக் போனேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. நீங்களும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க போறது, என்ன பண்றது, வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மகாபலிபுரம் வெற்றிகரமா தாண்டிடுவேன்னு நினைக்கிறேன். தொண்டை கவுதுங்க. ஆனா மகாபலிபுரம் தாண்டிட்டோம்னா அந்த மரக்காணம் சைடுலாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல நிறைய கடை இருக்கும். அந்த இளநீ கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன மரத்துக்கு நிழல்லையே கடைகள் இருக்கும். நல்லா இருக்கும். இங்கெல்லாம் போவோம், ஏதாவது கண்ணில் மாட்டுதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா அதனால என்ன அப்படின்னா, சாப்பிடாம கூட கிளம்பிட்டேன். ஏன்னா மைண்ட் வந்து சாப்பிடணும் அப்படின்ற இதுல மைண்ட் இல்லை. சீக்கிரம் கிளம்பிரு, இன்னும் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நைட் நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதை செட்டப் பண்றதுக்கு இது பண்றதுக்கு எல்லாம் இன்னும் ரொம்ப லேட் ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சு, ஏன்னா எல்லாத்தையும் ஒன்ஸ் நான் சார்ஜ் போட்டு இது பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு, ஏன்னா டிராவல்ல இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்க ஈஸியா இருக்கணும், எங்க வச்சோம் அப்படின்றத தேடக்கூடாதுல்ல. அதனால அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு கிளம்புனேன். 7 மணி கிளம்பணும்னு நினைச்சேன். 8 மணி 8 அப்படியே 9 ஆயிடுச்சு. பொறுமையா 9 ஆயிடுச்சு. சரி போவோம் அப்படின்ட்டு 6 மணி நேரம் கணக்கு பண்ணா கூட போயிடலாம். இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடலாம், எப்படியும் இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடலாம். எனக்கு என்னன்னா, சாயந்தரத்துக்குள்ள பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா தஞ்சை கோயில் வந்து சாயந்தரம் நல்லா இருக்கும் ரொம்ப அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. அதனால போய் பார்ப்போம் நம்ம எப்படின்றத. போனாதானே ஐடியா கிடைக்கும், ஸ்டார்ட் பண்ணாதான் ஐடியா கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ போயிடுவோம். போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஐடியா கிடைக்கும், பார்ப்போம். அப்படி இல்லைன்னா காலையில் பார்ப்போம். மாமல்லபுரம் 6 கிலோமீட்டர். வந்தாச்சுங்க, வெற்றிகரமா வந்தாச்சு. ஆறு கிலோமீட்டர். ஏதோ நான் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. ஆனா 1/2 hour தான் எடுப்போம் மோஸ்ட்லி, எப்பவுமே முன்னாடிலாம். இப்போ எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஏன்னா நடுவில் நிறுத்தினேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன், வீடியோ செட்டிங் சரியா இருக்கான்றத பார்த்தேன். அதனால கரெக்டா இத்தனை மணிக்கு தான் கிளம்புனேன். வீட்டில இருந்து 9க்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இறங்கிட்டேன். கீழே இறங்கி வண்டி எடுத்து இந்த சின் மவுண்ட்ல கரெக்டா கேம் இருக்கா. ஏன்னா வீட்டில் உட்காந்து ஒரு பொசிஷன்ல ஹெல்மெட் போட்டு பார்க்குறோம், வண்டியில உட்காந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியே வரும், அது கரெக்டா வியூ ஆகணும்ல அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஓரளவுக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வீடியோவே இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நடுவில் எங்கேயாவது ரெஸ்ட் எடுப்போம்ல, அப்போ பார்க்குறேன், மறுபடியும் பார்க்குறேன். பேசிட்டே இந்த கேமரா விட்டேன். 7 கேமரா கிட்ட வரும், ஆனால் ஒரு 4 கேமரா தான் சொல்லியிருக்கேனே. ஒரு ரிங் ரோடு ஒன்று வருதுங்க. எங்கே இருந்துன்னா திண்டிவனம்ல இருந்து வரப்போகுது.
நம்ம ஜிஎஸ்டி ரோடு திருச்சி திருச்சி திண்டிவனம் இப்படி வரும்ல, சென்னைக்கு உள்ள வரும்ல, அது என்னன்னா இந்த இந்த கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், வண்டலூர், இந்த கிளம்பாக்கம், தாம்பரம்லாம் வராமல் இது ஈசிஆர் வாசிங்க, அடையார் வாசிங்க, இந்த சைடு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இதாக இருக்கிற மாதிரி என்னன்னா இந்த க்ரௌடை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திண்டிவனம்ல இருந்தே ஒரு ரூட் எடுக்கிறாங்க. பேர் மறந்துட்டேன், நல்ல பேர். அங்கேருந்து வரப்போகுது ரோடு வந்ததுன்னா இன்னும் அங்கே ஜிஎஸ்டியில் டிராஃபிக் குறையும். ஏன்னா ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு டோல் வந்தது 3.5 மணி நேரம் என்னவோ நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம கிண்டி வர்றதுக்கு 3 மணி நேரம். ஐயோ எப்பா நொந்துட்டேன். அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன வர்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா, என்ன பிளான் பண்ணாலும் சீக்கிரமா பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வந்தாச்சு, மகாபலிபுரம் வந்தாச்சு. தூரத்துல போர்டு தெரியுதா? தூரத்துல சைன் தெரியுது பாருங்க. வந்தாச்சு, மகாபலிபுரம் வந்தாச்சு. ஆனா நம்ம மகாபலிபுரம் போறது இல்லை. இன்னைக்கு மழை வரும்னு நினைச்சேன். நேற்று காலையில மழை தூருச்சு. இன்னைக்கு மழை வரும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரொம்ப சூடா தெரியல, ஓரளவுக்கு இதாக தான் இருக்கு. பாண்டி 96 கிலோமீட்டர். இன்னும் பாண்டியில இருந்து அப்படியே டபுள் மடங்கு. சென்னையில இருந்து எப்படி நம்ம பாண்டிக்கு வரோமோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அங்க தஞ்சாவூர், அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம சிதம்பரம் வரைக்கும் போறோம். சிதம்பரம்லாம் போயிட்டு தான், ஆமா சிதம்பரம்லாம் போயிட்டு போறோம். நிழலுங்க ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நம்ம பூஞ்சேரி ஜங்ஷன் வந்துட்டோமா? சிற்பங்களை செதுக்குகிறார்கள் பாருங்க. பூஞ்சேரி வரும், இப்பதான் வரும். எது ரோடுன்னே தெரியலையே. ஏங்கப்பா சரியான தூசு. நல்ல வேலை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போறோமா நம்ம, அதனால மேனேஜபிள். ஐயோ பள்ளம், மேகம் முடியுது. இதுக்கு அடுத்து வெயில். நான் முதல் தடவை 2 வீலர்ல மகாபலிபுரம் தாண்டி வந்துட்டேன். பூஞ்சேரியெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். போகணுங்க, ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுல்ல. நமக்கு ஒரு பிரேக் வேணும்ல, பிரேக் வேணும். நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஜனவரிலாம் வந்திருந்தா சூப்பரா இருக்கும். எங்க பிளான் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஏதோ நடக்கிற மாதிரி இல்லை. இந்த வாட்டியாவது வர முடிஞ்சதே. ஒன்ஸ் நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு அடுத்து அது போய்கிட்டே இருக்கும்ல. யாரும் நம்மளை நிறுத்த முடியாது. இப்படியே கிளைமேட் இருந்துட்டா நல்லா இருக்கும். தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு வருஷம் முன்னாடி காரைக்கால் போனேங்க பஸ்ல. அப்போலாம் இங்கெல்லாம் டம்மால் தான் விழுந்துட்டு போகும் பஸ். ஏன்னா ரோடு வேலை நடந்துட்டு இருந்ததுனால. இப்போ
மோஸ்ட்லி பாதி வரைக்கும் இது பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சோழ தேசத்தை நோக்கி சுந்தர பாண்டியர் போய் கொண்டிருக்கிறார். பார்க்கணும் எப்படி இருக்கும்ல அதை கிட்ட பார்க்கும்போது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இவ்வளோ வருஷமா இருக்கேன், ஆனா அது பார்க்காமே இருந்துட்டேன். பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் அமையல போய் பார்க்கவே இல்லை. என்ன சந்தர்ப்பம் அமையல, அது அமையலன்னு காரணம் வேற சொல்லி போய் பார்க்கல. ஆனா பார்க்காம இருக்கிறது தப்பு. நம்ம பார்க்கணும், நம்ம தாங்க பார்க்கணும். நம்ம பார்க்காம இதுல இருந்து ரோடு அங்கிருந்தே ஆரம்பிக்கும். இந்த 2 லைன் மாதிரி இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, 2 சைடும் மரம். ஈசிஆர்ல ரைடு போறதே ஒரு ஜாலி தான்ல. யாருக்கு தான் பிடிக்காது ஈசிஆர் ரைடு. என்ன ஒண்ணு, நாங்க இந்த ரோட்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மாடு ஏகப்பட்ட மாடு குறுக்குல வருங்க. மாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்பிலாம் நீங்க த்ராட்டில் கொடுத்து ஸ்பீடாலாம் போகக்கூடாது. பாருங்க இளநீ விற்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி இளநீ விற்பாங்க. இளநியை குடிச்சோன்னு வச்சுங்க தெம்பா இருக்கும். இளநீ, கரும்பு ஜூஸ், அதே மாதிரி கரும்பு ஜூஸ் விடவே மாட்டேன். எங்க பார்த்தாலும் கரும்பு ஜூஸ். என்ன எனக்கு எனக்கு இந்த பாட்டில்ல இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. கரும்பு ஜூஸ் ஐட்டம் எங்க கரும்பு ஜூஸ்னாலும் விட மாட்டேன், வாங்கிடுவேன். வண்டி நிறுத்தி ஒரு குடியை குடிச்சு தான் போவேன் கரும்பு ஜூஸ். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை வண்டி, சிக்னல்ல வேர்க்கடலை வண்டி நின்னாலும் உடனே வண்டியை கையை போட்டு ஆனா நான் எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிப்பேன். வேர்க்கடலையும் இந்த கரும்பு ஜூஸுங்க நம்பி வாங்கி சாப்பிடுவேன். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, இங்க பேக் வாட்டர் பாருங்க, எங்கப்பா தண்ணி போகுது. எனக்கு எப்பவுமே இந்த வெயில்ல, நல்ல வெயில்ல நடந்து போனாலும் சரி, இந்த மாதிரி இந்த மாதிரி நிழல் பார்த்தாலே இல்ல எனக்கு படுத்து தூங்கிடணும் போல இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிழல்லாம் இல்ல, பில்டிங் நிழல் அதெல்லாம் இல்ல, அந்த மரத்தோடைய நிழல் இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு அது பார்க்கும் போதே அப்படியே வந்து படுத்துடலாமா அப்படின்னு இருக்கும். கரும்பு ஜூஸ் வாங்கிட்டேனே. நம்ம எங்கேயாவது இன்னும் நிழலா வண்டியை ரிலாக்ஸா நிறுத்துற மாதிரியான ஒரு இடம் வேணும். அது கொஞ்சம் அது பெண்ட்ல இருக்க மாதிரி பார்ப்போம், இன்னும் வரும். பாத்தீங்களா, சொன்னல இங்க பாருங்க கண்ணுக்குட்டி, என்ன பாருங்க மாடு. நைட்ல எல்லாம் தெரியாதுங்க, நைட்லயும் தெரியாது, பகல்லையும். ஏன்னா ஈசிஆர் வந்து இது வரைக்கும் தான் நிறைய பெண்ட் இல்லாத ரோடு. எது மகாபலிபுரம் வரைக்கும் தான் பெண்ட் இல்லாத ரோடு. மீதி அதுக்கு அடுத்ததெல்லாம் தாண்டிட்டீங்க, பூஞ்சேரி எல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா நிறைய பெண்டு, நிறைய கவுஸ் வரும். எல்லாம் வில்லேஜ் ரோடு தானே, வில்லேஜோடைய கனெக்டிவிட்டி தானே. ஸோ என்னன்னா மாடும் குறுக்குல வந்துடும், கொஞ்சம் கஷ்டம்தான்.
ம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்பா இப்போதான் பெருமூச்சு வந்த மாதிரி இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்குங்க. இவங்க சரவணா ஸ்டோர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய காம்பவுண்ட். இந்த இடமே நல்லாயிருக்கும். ரோடு அடர்த்தியாக இப்பயாவது மரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ 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 டம்மல் டம்மல் டம்மல். வந்தாச்சு. முதலியார் குப்பம் வந்தாச்சு. இவ்வளவு தூரம் போய் அங்க போய் பெண்டு மாதிரி போகும். மழை பெஞ்சிருக்கா? தண்ணி நிக்குது பாருங்களேன். மழை பெஞ்சிருக்கு. எவ்வளவு அருமையான தண்ணி பாருங்களேன். எவ்வளவு தண்ணி பாருங்களேன். பாருங்களேன். பாருங்க 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 பாருங்க. பாருங்க 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 பாருங்க. ஃபோன் கழட்டி வச்சுட்டேங்க. ஃபோனு சார்ஜ் இறங்கிட்டு இருக்கு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இது ஆடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கு. என்னன்னா, இந்த கூகுள் பிக்சல் வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த எட்ஜ், இந்த கர்வ் இருக்குல்ல, இது வரைக்கும் வந்து உட்காரல. ஏன் அப்படின்னா, இந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கூகுள் பிக்சலில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கீழே இருக்கும். ஆன் ஆஃப் பட்டன் தான் வந்து மேலே இருக்கும். பவர் பட்டன் வந்து மேலே இருக்கும். வால்யூம் பட்டன் வந்து கீழே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வால்யூம் பட்டன் வந்து கீழே இங்கே இதாகி அந்த ரீபூட் ஆப்ஷன் வரும் இல்லையா, ப்ரெஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால கொஞ்சம் தூக்கி தான் வச்சு இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இதுலயே நல்லா வரும் இல்லையா? நல்லா வரும் நினைக்கிறேன். வரணும் வரணும். ஐ அடேங்கப்பா. பஸ் வருது பின்னாடி. நம்ம ஓரம் ஒதுங்கிடுறது நல்லது. ரொம்ப ஓரம் ஒதுங்கக்கூடாது, சறுக்கி விட்டுரும். ஏன்னா அந்த மண் வந்து இந்த கல் மண் மாதிரி இருக்கும்ல, அந்த கல் மண் இருக்கு, சறுக்கி விட்டுரும். கொஞ்சம் அந்த இடத்துல ஜூஸ் குடிக்க இறங்கி நின்று ரிலாக்ஸ் ஆனது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. இன்னும் ஓட்டலாம், இன்னும் நம்ம 2 மணி நேரம் இன்னும் தாராளமாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. மரக்காணம் கிட்ட வரப்போகிறோம்.
சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு பாருங்கள். இது எப்போவுமே நடக்கும் ஈசிஆரில். கயிறை வேற கட்டி விட்ருவாங்க, அந்த கயிறை வேற பத்து ரோட்டில் தேய்ச்சிட்டு வரும். பாவம் அதுங்களும் என்ன பண்ணுங்க, எப்போ நடக்குங்க ஈசிஆரில். அதனால் கவனமாக வாங்க. எதிர்க்கு ஒரு இனோவா வருது பாருங்க. பாத்தீங்களா மாடு எப்படி நின்னுது பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு மாடு பாருங்க. அங்க பாருங்க அவ்வளோ வேகமாக போனார் ஸ்விஃப்ட். அப்போ அந்த பஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ இங்கே தான் நிற்கிறார். காரணம் மாடு. யாருங்க ஈசிஆர் வந்து பழக்கமானவங்களுக்கே டேஞ்சரஸ் ரோடு தாங்க. இல்லை பழக்கம் இல்லாதவங்களுக்குலாம் இன்னும் டேஞ்சரஸ் ரோடு. எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஈசிஆர் ரைடு போகலாமா, ஈசிஆர் ரைடுன்னு சொல்லிட்டு படத்துலலாம் கூட இது பண்ணி ஈசிஆர் ரைடுனாலே ஒரு இது இல்லை. ஆனால் அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் அதிகபட்சமாக இந்த ரோட்டில் வந்து சீர்காழி வரைக்கும் போயிருக்கேன். இதில் இல்லை, பைக்கில் இல்லை, காரில் போயிருக்கேன். அதிகபட்சமாக போனது வந்து சீர்காழி விட்டு இதே ரூட்டில் வந்து தூத்துக்குடியெலாம் போகலை. அது வேறு வழியாக வந்து தூத்துக்குடி அப்படி வந்தோம். மதுரை அப்படிலாம் மதுரை அந்த ரோடெலாம் வந்து தூத்துக்குடி வந்தோம். இந்த வழியாக போகணும்னு எனக்கு ஆசை. அப்படியே ஃபுல்லாக ஈசிஆர் வழியாகவே போகணும். அப்படியே இந்த முறை அப்படி தான் பிளான் பண்ணது. போகிறோம், தஞ்சாவூர் போகிறோம், தனுஷ்கோடி போகிறோம், கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகலாம். டம்மால் டும்மால் டம்மால் டும்மால் டம்மால் டும்மால் டம்மால். கரும்பு ஜூஸில் நல்ல இஞ்சியும் எலுமிச்சையும் போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இன்னொன்று கூட குடிச்சிருக்கணும். 2 பாயிண்ட் தான் இருக்குது. கேமில் சார்ஜு, அடுத்தது பேட்ரி மாற்றணும். நான் என்ன நினச்சேன்னா, இப்போ சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நல்ல ஹீட் ஆகுது அப்படின்னா. அதனால் பேட்ரி வச்சுருக்கேன், 2 பேட்ரி பேக்கப் வச்சுருக்கேன். அதை போட்டு மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தனுஷ்கோடி போவோங்க. சீக்கிரம் போவோம் தனுஷ்கோடி. பார்ப்போம், எப்போன்றது தான் தெரியல. தனுஷ்கோடி வந்து கண்டிப்பாக போவேன். வீடியோடைய ஸ்டெபிலேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். டம்மால் டும்மால் தான்
என்னன்றது தெரியல. முதல்ல வாய்ஸ் எப்படி இருக்குன்றது முதல்ல தெரியல. ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து வயர்ட் மைக் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க இந்த கேமரா இதில். இது நம்ம ஒயர்லெஸ் எக்ஸ்டர்னல் மைக் மாட்டணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது வந்து அந்த பவர் வந்து ரிட்டர்ன் வரணும்ல. இப்போ நீங்கள் அந்த டிவைஸ் மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து ரிட்டர்ன் வரணும். அதில் வந்து வராது. அதாவது இந்த கேமராவில் வந்து அந்த மாதிரி பவர் வந்து ரிட்டர்ன் ஆகாது. அப்படி ரிட்டர்ன் ஆகலைன்னா அந்த ஒயர்லெஸ் இது அந்த ஓடிஜியில் வந்து அது ஒர்க் ஆகாது. அதனால இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஒயர்ட் மைக் கொடுத்துட்றானுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு என் மைண்டில் இருந்ததேங்க இந்த எம்ஜிஆர் பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், அந்த பாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. எங்க இந்த இடம் பாருங்களேன், நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். இப்படியே இந்த பேக் வாட்டர் மாதிரி இப்படி இந்த தண்ணி போய் அங்கே போய் சேரும். சூப்பராக இருக்கும். அந்த சைடு விவசாயம், இந்த சைடு தண்ணி போகிறது, ஆறு மாதிரி தண்ணி போகிறது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வந்தாச்சு, போட் ஹவுஸ் வந்தாச்சு. போட் ஹவுஸ் பாருங்க மக்களே, போட் ஹவுஸ் பாருங்க. முதலியார் குப்பம். அதாவது பொது ஜனங்களே இப்போ என்ன ஆச்சுன்னா, பேட்ரி தீர்ந்து போச்சு, கேமராவில் பேட்ரி தீர்ந்து போச்சு. ஸோ பேக்கப் வச்சுருந்தேன். பேட்ரி 2 பேட்ரி பேக்கப் வச்சுருக்கேன். ஒரு பேட்ரி போட்டிருக்கேன், இன்னொரு பேட்ரி பேக்கப் இருக்குது. பார்ப்போம். வெயிலுங்க. எனக்கு வண்டி ஓட்டும்போது கூட அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் நேரம் நின்றும் பாருங்க, கொஞ்ச நேரம் நிற்கும்போது கண்ட இடத்துலலாம் வேர்க்குது. நல்லா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக தெரியுது. வண்டி வீட்டில் இருந்து இறங்கும் போது அந்த ஒரு வெயில் தெரிஞ்சுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேகம்லாம் தெரிஞ்சுது அப்படின்ட்டு. இன்னும் டயர்டாக பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். 2 கரும்பு ஜூஸாக குடிச்சிருக்கணும் போல். ஒரு கரும்பு ஜூஸ் பத்தாது, 2 குடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம மரக்காணமே வரல. பாண்டி ஒரு 47 கிலோமீட்ரு. இன்னொரு 4 ஹவர்ஸ் ஆகும். 4 ஹவர்ஸ்னால் 4 மணிக்கு போய் சேருவோம். அதுக்குள்ளே சாப்பிட்ணுமே. இது ரோடு வேலை நடக்கிறனால நிறைய இடங்களில் கடை இல்லை. இப்போ பாண்டிச்சேரி 45, தஞ்சாவூர்லாம் போய் சாப்பிட்றது வேலைக்கு ஆகாது. 4 எனக்கு காலையிலையும் சாப்பிடல, இப்போவும் சாப்பிட்லன்னா கஷ்டமாக போயிடும். அப்படியே காலில் அனல் அடிக்குதுங்க. காலில் அனல் அடிக்கிறது தெரியுது. அப்படியே இன்ஜின் அனல் இல்லை, இந்த திடீர்னு ரோட்டில் இருந்து வரும் அந்த இடம் நல்லா சூடாக இருந்தது. அடுத்தது ரைடு வந்து ஏதாவது சென்னையில் இருந்து ஷார்ட்டாக பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி போகணும். தடா, எல்லாரும் தடா போகிறது. தடா போய் குளிக்கிறவனா இருந்தால் தடா போகிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. மரக்காணம் கிட்ட வந்துட்டோங்க.
அது என்னவோ அந்த மரக்காணம் வந்தாதான் பாண்டி வந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா இன்னும் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளோ தண்ணி பாருங்க, அடேங்கப்பா. செம கோவம் இது. அப்படியே இந்த பெண்டு அங்கிருந்து வரும்போது தெரியும், சரியான பெண்டு இது. அப்படியே இப்ப எங்க போறோம்? தஞ்சாவூர் போறோம். சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். சோலோ ரைடும் நல்லா தான் இருக்குல்ல. சோலோ ரைட்னா பைக்ல தனியா வந்துட்டு இருக்கேன் இப்பதான். கோயம்புத்தூர்லாம் போவேன். கோயம்புத்தூர் போயிருக்கேன், திருச்சி, புதுக்கோட்டை காரில் போயிருக்கேன், தனியாக போயிருக்கேன் வந்திருக்கேன். பெங்களூர் போயிருக்கேன் வந்திருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பைக்கில் இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு என் ரெக்கார்டை நானே பிரேக் பண்ணுறது இதுதான். மரக்காணம் நழல் நழல் நழல். அப்படியே இந்த மரம் வாசனை வரும் பாருங்க. இங்க மிக்சிங்கா அந்த எல்லா மரத்தோடைய வாசமும் சேர்ந்து ஒரு மரம் வாசனைங்க. ரோடு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே அந்த ஆர்ச் வரைக்கும் இப்படி இருக்கும். ஆர்ச் வரைக்கும் இல்லை, கொஞ்சம் தூரம் வரைக்கும். அடா அப்பா அந்த பாலிஸு குட்டி பையன் சுவிட்ச் ஆகிட்டான். குட்டி பாப்பா இருக்கான். நல்ல பிரியாணி வாசம். அடே எப்பவுமே பாண்டி வரும்போது இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. என்னவோ ஆற்காடு பக்கம், ஆம்பூர் பக்கம் அந்த மாதிரி இருக்கும். மழை பெஞ்சிருக்கு இங்கெல்லாம். ரோட்ல தண்ணி இருக்கு பாருங்க. நம்ம செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட். பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி வந்தாச்சு. எல்லாரும் பார்த்துக்குங்க, பாண்டிச்சேரி வந்தாச்சு.
சோழ நாட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரி வந்துட்டோம். இப்போ பாண்டி கடற்கரையை பாருங்க, எங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையாங்க இங்க நம்ம இங்க பாண்டியோட கடல் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல ப்ளூவாவே இருக்கும். அங்க பாருங்க, தெரியுதா? படகுலாம் இருக்கு பாருங்க. பீச்சுக்கு போகலாம் தான், ஆனால் அங்கே இன்னும் லேட் ஆயிரும். தஞ்சாவூர் இன்னும் லேட் ஆயிரும். கடற்கரைக்கு போயிட்டு போகலாமா? நம்ம எப்படியும் தண்ணியில் நிற்கிற போகிறது கிடையாது. பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், உடனே கிளம்புறோம். முடிஞ்சா எங்கேயாவது வழியில் சாப்பிட்றோம். முடிஞ்சா இல்லை, கண்டிப்பாக சாப்பிட்றோம். உடம்புக்கு தேவை ரிலாக்ஸ், வண்டிக்கு தேவை ரிலாக்ஸ், 2 பேருக்குமே தேவை ரிலாக்ஸ். அதாவது கொழுப்புங்க, இதுக்கு பேர் கொழுப்பு. அங்கேயே எடுத்திருந்தா இப்படி சுத்த வேண்டியது வந்திருக்காது. சரி, நம்ம என்ன பீச்சில் நிற்க போகிறோம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு பாண்டியில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னா நம்ம ஊர் சனம் என்ன நினைக்கும்? ஊர் சனம் என்ன, என் ஸ்ப்ளெண்டர் என்ன திட்டாது? ஏண்டா டேய், அவ்வளோ தூரம் போனமேடா, எனக்கு பாண்டியை காட்டினியாடா, சுந்தர பாண்டியா அப்படின்னு கேட்காது. அதனால சுந்தர பாண்டியனின் சோழ நாட்டு பயணத்தை நோக்கி போகும்போது வழியிலேயே பாண்டிச்சேரிக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போறது தான் சரி. சுந்தர பாண்டியன் பாண்டிச்சேரியை பார்க்கலன்னா எப்படி? என்ன பாண்டியில எல்லாம் ஹெல்மெட் போட மாட்டாங்களா? சிக்னலா? ஒரே ஸ்ட்ரைட்டு, லாஸ்ட் ரைட். ஆக்சுவலி முன்னாடி நான் பிளான் பண்ணும்போது பாண்டியில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலாம், எப்படி ஓட்டுவோன்றது தெரியலையே, நம்ம இதுவரையும் அப்படி ஓட்டுனது இல்லையே அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டேன். இன்னும் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வண்டிக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு போகிறோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ரைட், கரெக்டாக வந்துட்டோம். அந்த ரோடெலாம் வந்து இதுதான் பீச் ஸ்டார்ட் ஆகுற. ஐயோ, பீச் க்ளோஸோ? பீச் போகிற ரோடாச்சே. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பீச்சை பார்த்த மாதிரி போகிறோம். அங்கேருந்தே க்ளோஸு, வழி வந்து அங்கேருந்தே க்ளோஸா? ஸோ நம்ம இங்கேருந்தே நடந்தே போகலாம். வந்தாச்சு, பாண்டி பீச்சுக்கு வந்தாச்சு. சொன்னல, இங்கே பாருங்க, தண்ணி நம்ம சென்னை தண்ணி மாதிரி இருக்காது. பாண்டி தண்ணி ஒரு மாதிரி பியூரா இருக்க மாதிரி, பார்த்தீங்களா? ஒரு மாதிரி பியூரா இருக்க மாதிரி. மற்ற ஊருங்கள்லையும் தண்ணி நல்லா பியூரா இருக்கும். ப்ளஸ் கடலோட அலை அந்த மண்ணை வாரி தூக்கிட்டு வர்றது, அதெல்லாம் பார்க்கும்போது இதுவாக இருக்கும். பாருங்க, தான் பாண்டி. என்னடா சுந்தர பாண்டியை காட்டலன்னு கேட்கக்கூடாது.
செல்ஃபி செல்ஃபி எடுக்கலன்னா இந்த ஊர் ஜனம் நம்மளை என்ன நினைக்கும். எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாண்டிக்கு வந்தாச்சு. ஓ, எனக்கு நேரம் இல்லை. பாண்டியில இருந்து வெளியே போற மக்களே நடந்தாதான் மூச்சு வாங்குது. வண்டியில உக்காந்துட்டே இருந்தா பேக் தான் பஞ்சர் ஆகுதே தவிர மூச்சுலாம் வாங்கல. ஏன் பீச்சுக்குள்ள விடுறதில்ல? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்களேன். நல்ல வேலை. நான் என்ன நினைச்சேன்னா நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கே விடலையா. நாளைக்கு வண்டி நிறுத்த கூட இடம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ரயில்வே ட்ராக்கை தாண்ட போகிறோம். ட்ரெயின் நிற்குதுப்பா. சுந்தரபாண்டி உங்களுக்கெல்லாம் பாண்டியை சுற்றி காட்டியாச்சு. நீங்கள் என்ன பண்ணிருங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. பாண்டியில் பாருங்க எவ்வளோ கேமராஸ். இங்கே பாருங்க கேமராஸ் ஃப்ளாஷ் அடிச்சிடும். ஃப்ளாஷ் அடித்து இது பண்ணிடும். இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற ரோடு ஃபுல்லாக கேமரா இருக்கும். எங்கப்பா பாருங்க தண்ணியை பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பசிச்சிருச்சுங்க. காலையிலையும் சாப்பிடலையா, மதியமும் சாப்பிடலையா, டைம் ஆயிடுச்சுல்ல. ஒன்று ரெண்டாவதா ரைட்.